எப்பவும் போல் வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வாய்ஸ் கொடுக்கலான்னு கொடுத்துட்டு இருக்கையிலேயே எங்கள் 2 பாப்பாங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு ஒரே ரச்சைங்க. என்னடா இருக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜ் எடுத்து பார்த்தா ஃப்ரிட்ஜ்லேயும் ஒன்றும் இல்லை வெண்டைக்காவை தவிர. சரி இருங்க வெண்டைக்காய் வச்சு ஏதோ ஒன்று பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நீளமாக கட் பண்ணி அந்த ஆஃபாக போட்டதை மறுபடியும் 4 பாகமாக போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சூப்பரான ஒரு வெண்டை பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டில் இருந்த பஜ்ஜி மாவு கொஞ்சம், கடல மாவு கொஞ்சம், உப்பு, வரமிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம பஜ்ஜி மாவுத்துக்கு எப்பவுமே கலக்கிற மாதிரி பக்குவத்துக்கு கலக்கி வச்சிடணும். இதுல ஒவ்வொரு வெண்டைக்காயா நம்ம டிப் பண்ணி எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் வாழைக்காய் பஜ்ஜி மாதிரியே போட்டுக்க வேண்டியதா. அந்த வெண்டைக்காயோட வலுவலுப்போட நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னா டைரக்டா ராவா போட்டுடலாம். வெண்டைக்காவை ராவா சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடியே வெண்டைக்காவை தனியா குன்னூர் பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதே பஜ்ஜி மாவுல டிப் பண்ணி போட்டீங்கனால அந்த வலுவலுப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருங்க. சரி பாப்பாங்களுக்கே செய்யறோம், நம்மளுக்கு சைட்ல டீ வச்சு விட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வேலை முடிஞ்சு அப்படின்னு கடகடன் டீ பாத்திரம் எடுத்து டீ தூள் போடுறதே போடுறோம். கொஞ்சம் என்ன பண்றோம் சாப்பிட்றதுனால இஞ்சி டீயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இஞ்சி டீ, தேவையான சுகரு, மில்க்கு எல்லாத்தையுமே சூப்பராக பக்குவம் பார்த்து ஆட் பண்ணி அது ஒரு சைடு கொதிச்சுட்டு இருக்கு. இன்னொரு சைடு நம்ம சுட எண்ணெயில் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு இருக்கு. டீ ஒரு பக்கம் ஊற்றியாச்சு டம்ளரில். அடுத்தது என்ன, பஜ்ஜி தான். சூப்பரான பஜ்ஜியை டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையான காம்பினேஷனாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.